டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யூலேருந்து ஏஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 5.45 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 720p × 1440 பிக்சல்ஸ். இது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 295 இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே கிடையாது. அதுமாதிரி அடுத்தது ஹார்ட்வேரை பற்றி பார்க்கும்போது இதில் MediaTek MT6739WW சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட் கோர் 1.5 GHz Cortex A53 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஆப்ஸ் ஓப்பன் ஆகும், கேஷுவலான கேம்ஸ் விளாண்டுக்கலாம். ஆனால் ஹெவியான இன்டென்சிவ் ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தவரையும் PowerVR GE 8100 GPU கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள RAM and இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 2GB RAM வித் 16GB ஸ்டோரேஜோடும் 3GB RAM வித் 32GB ஸ்டோரேஜும் வருது. இதில் இந்தியாவில் வந்து இப்போதைக்கு 2GB RAM வித் 16GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் காட்டியிருக்காங்க. 3GB RAM வெர்ஷன் வந்து எப்போ வருதுங்கிறது தெரியல. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 128GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அந்த டெடிகேட்டட் ஸ்லாட்டை கொடுக்கறதுனால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ், LED ஃப்ளாஷ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இதில் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. ஃபேஸ் அண்ட் லாக் மாதிரியான ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருக்குது. நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு ஓரியோவில் இது ரன் ஆகுது. மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுக்கல. மற்றபடி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ஷார்கோல் கிரே, எலக்ட்ரிக் ப்ளூ, ரோஸ் கோல்டு அப்படிங்கிற 3 கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 2GB RAM வித் 16GB ஸ்டோரேஜோட விலை இந்திய மதிப்பில் வந்து 5999க்கும், அதுவே 3GB RAM வித் 32GB ஸ்டோரேஜ் வந்து 6999க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து 2GB RAM வித் 16GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து ஆன்லைனில் வந்திருக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வருது. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாளாக லேக் ஆக தெரியும். இருந்தாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா இதை வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. மேலும் பல ஃபோன்ஸ்களை போய் தெரியறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.